டெல்லியில இருந்து தான் பேசுறேன். சென்ட்ரல் மினிஸ்டரும் கூட பேசணும்னு சொன்னாருப்பா. குடு. சார் அப்பா பேசணும்னாரு. கொடுங்க. அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? ஆமாண்ணா, இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக தானே போயிட்டுருக்கு. ஆமாண்ணா, இதெல்லாம் ஹோம் மினிஸ்டரோட பவரில் வருதுண்ணா. என்னால் ஒன்றும் பண்ண முடியலண்ணா. சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுறது, அதிகார வரம்புக்கு உட்பட்டு பண்ணுறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் போன நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனவங்கள மறுபடியும் ஜெயிக்க வச்சதே சட்டத்தை மீறித்தான். அதை செஞ்சதே நான் தான். அது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நல்லா தெரியுமில்ல. எங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாதுன்னு உலகத்துக்கே நல்லா தெரியும். நல்லா யோசிச்சுங்க. தற்காலிகமாக கிடைச்ச அதிகாரமா இல்லை நிரந்தர அரசியல? நாகராஜ சோழனை பகச்சிக்க வேண்டாம். நான் சொல்றது கேளுங்கண்ணா. அவனே ஹோம் மினிஸ்டர் கிட்ட உங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கண்ணா. காட்டை சுத்தி இருக்கிற இந்த பச்சை மரங்கள்ல இருந்து நாங்க ஒரு சின்ன கிளைய கூட உடைச்சதில்ல. தானா காஞ்சு விழுற குச்சி எடுத்துதான் அடுப்பே பத்த வைக்கிறோம். தெரியுமானே? அவங்க இங்க வந்து எங்க மரத்தை பார்த்தா மேசையாவும் கட்டலாவும் நாக்காளியாவும் தான் தெரியும். ஆனா நாங்க அவங்க வீட்டுல போய் பார்த்தா அந்த மேசையும் கட்டலும் நாக்காளியும் நாங்க கும்பிடுற இந்த மரமா தான் தெரியும். எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க மரங்க மேல கை வைக்க விட மாட்டோம். மரங்களை வெட்ட அனுமதிக்க மாட்டோம். இது எங்க மண்ணு மேல சத்தியம். ஒரு சின்ன பொண்ணு உரிமைக்காக தன் உயிரை கொடுத்து போராடுவங்கறாலே, இதுவே நம்ம போராட்டத்துக்கு கிடைச்ச பாதி வெற்றி. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, துப்பாக்கி வச்சிருக்காங்க, வெடி மருந்து வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் ஏழை சனங்க. அப்போ உங்ககிட்ட ஆயுதமே இல்லையா? அப்புறம் எப்படி வேட்டையாடுறீங்க? இதை விட என்னமா ஆயுதம்? நீ மட்டும் ஒலிம்பிக்ல போய் கலந்துருந்தீங்கன்னா தங்க பதக்கம் தமிழச்சிக்கலாமா கிடைச்சிருக்கு. அன்னைக்கு வெள்ளக்காரன் பீரங்கியோட துப்பாக்கியோட இந்த மண்ணுக்கு வந்தபோது இந்த மண்ணையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்காக வெறும் வாளையும் வேலையும் வச்சு நமது பாட்டை மருதுபாண்டி, நம்ம அப்பத்தா வேலு நாச்சியாரும், நம்ம முப்பாட்டன் தீரன் சின்னமலையும், திப்பு சுல்தானும், பல்சிராஜாவும் போராட இல்லையா? அது மாதிரி நம்மளும் போராடுவோம். இன்னைக்கு அதையே வெள்ளக்காரன் வர்றான். இங்க இருக்கிற கொள்ளக்காரங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு வர்றான். இவங்களை அனுமதிச்சா நாம அடிமையாயிடுவோம். அடிமையா வாழ்றதை விட சுதந்திரமா சாகிறது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாகிறது அதை விட மேலானது. தெரிஞ்சுக்கிறீங்க. உசுரை இழக்கலாம், ஆனா நம்ம உரிமையை ஒரு நாள் இழக்கக்கூடாது. உசுரை இழக்கிறது நமக்கான இழப்பு, ஆனா உரிமை இழக்கிறது வருங்காலத்தில் நம்ம புள்ள குட்டிகளுக்கான இழப்பா போயிடும். சொல்லுங்க, இதை எதிர்த்து போராட போறோமா இல்ல நாளைக்கு நமக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய போறோமா? நாமெல்லாம் சேர்ந்து போராடுவோம். பயந்தா இறப்போ பயத்தை எரிப்போ தோழா துணிந்தா ஜெயிப்போ துணிவாய் வருவாய் தோழா விரைவில் விடியும். நீங்க இப்படி போங்க, நீங்க இப்படி சுத்தி வரங்க.
வெளியே இருந்து உள்ளேயும் யாரும் வரக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தையும் சுத்தி வளைங்க. ஐயா ஐயா, சுத்துப்பட்டு இருக்கிற 16 மலைவாசி கிராமங்களையும் போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சு. உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியே போக முடியல, வெளியில இருக்கிறவங்க யாரும் உள்ள வர முடியலையா? பொம்பளைங்க, குழந்தைங்க, பெரியவங்க அவங்க எல்லாரையும் சித்திரவதைப்படுத்துறாங்க ஐயா. அவங்களுக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லை. இப்போ நம்ம பலகீனமா இருக்கிறத ஒத்துக்கிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவு? இப்படியே போனா மறுபடியும் நம்ம அந்த மக்களை போராட தயார் செய்யறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். இப்போதைக்கு நாம் அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதா நாம் அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவி. ஜனங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம பின் வாங்கிட்டா பயந்துட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க நன்மைக்காகத்தான் நாம் ஒதுங்குறோம். இப்போ பதுங்கிறது மொத்தமாக போராட்டத்திலிருந்து ஒதுங்கிறதுக்காக இல்லை, மறுபடியும் பல மடங்கு வீரியமாக பாயறதுக்காகத்தான். தண்ணியில் குதிக்கும் போது நம்ம செத்து போயிட்டா ஒருவேளை நாம் சாகிறதுனால நம்ம முன்னெடுத்த போராட்டங்களும் நோக்கங்களும் செத்துற போகிறதில்லை. இன்னொரு தலைமுறை இதை விட பல மடங்கு வலிமையாக வந்து போராடும்.